தமிழ்ச்செல்வியை மன்னிச்சு சேது தமிழ்ச்செல்வியோட ஒன்னா வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா. பாருமா, கருப்பு அண்ணன்கிட்ட அவரு துணிமணியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுக்குள்ள போலனா கண்டிப்பா என்னை அடியோட வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. இப்போ நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லியே தீரணும். இருமா தமிழ், அதுக்கான நேரம் வரும். நீ அவசரப்பட்டு சொல்லி அதுக்கப்புறம் உன்னை நம்பாம போயிட்டாங்கன்னா இந்த தடவையும் நீ கர்ப்பமா இருக்க விஷயத்த கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்லம்மா, அவங்க என்னதான் சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் சொல்ல தான் போறேன். முதல்ல என் மாமா கிட்ட நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாவே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி செஞ்ச துரோகத்தையும் பொய்யையும் இங்க மறக்க முடியாம சேதுவுமே இங்க பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா, என்னால அவ பண்ண தப்ப கொஞ்சம் கூட மறக்கவே முடியல. அது எப்படி மாமா வயிற்றுல தலையணை வச்சுட்டு என் கூட பொய்யா குடும்பம் நடத்த முடிஞ்சுது? என்னால் அதை சுத்தமாக மறக்கவே முடியலை. அவளை என்ன பண்ணுறதுனே தெரியல. இதோட அவள் என் முகத்திலே முழிக்கக்கூடாது. இனிமே அவள் பக்கத்தில் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு இங்கே சேதுவுமே ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டே கருப்பு எதிரில் உட்காந்துக்கிட்டு சரக்கும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ள, போதும் மாப்பிள்ள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ தமிழ்ச்செல்வியை பற்றி புலம்பிக்கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப? வேண்டாம் மாப்பிள்ள, ரொம்ப அதிகமாயிடுச்சு. பேசாம கிளம்பு, நாம கிளம்பலாம் அப்படின்னு கருப்புமே சொல்ல, இல்லை மாமா, நான் இப்படியே குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, என்னால் அவ பண்ண துரோகத்தை சுத்தமாக மறக்கவே முடியல. ஐயோ, நீ அடங்கவே மாட்ட போல இருக்கு. இருடா மாப்பிள்ளதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புமே வெளியே வந்து தமிழ்ச்செல்விக்குமே ஃபோன் பண்ணுறாரு. அம்மாடி தமிழ், நீ செஞ்ச துரோகத்தை கொஞ்சம் கூட மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவன் பாரில் உட்காந்து குடின்னு குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக இவங்கிட்ட இருந்து உயிர் போயிடும் போல இருக்கு. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தமிழ், தினம் குடிச்சு இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் உடம்புக்கு என்னதாகிறது? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் தமிழ் அப்படின்னு கருப்பு சொல்ல, அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? நான் இப்போவே அவரை பார்க்கணும். இங்கே பக்கத்தில் இருக்க பாரில் தாம்மா உக்காந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் நான் கூப்பிட்டாலும் வரவே மாட்றான். சரிண்ணே, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இப்போவே கிளம்பி அங்கே வரேன். என்னம்மா சொல்கிற? நீ எதுக்காக வர? பொம்பளைங்கெல்லாம் இங்கே வர வேண்டாம், நீ இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கருப்புமே சொல்ல, இல்லைண்ணே நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வசந்தி அழைச்சிக்கிட்டு நேராக அங்கே பாரோட வாசலுக்கும் போகிறாங்க. எப்படியோ சேதுவை ஒரு வழியாக கருப்புமே சமாதானப்படுத்தி எங்கள் ஆட்டோவில் ஏறுற நேரம் தமிழ்ச்செல்வி நிற்கிறத பார்த்ததும், ஏய் எதுக்குடி இங்கே வந்த? என்னை வீட்டில் இருக்கும்போது தான் நிம்மதியாக இருக்க விடலை, என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருந்த, என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த. இப்போ என்னன்னா இங்கேயும் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்துறதுக்குனே வந்திருக்கியா? இங்கே பாரு, நான் இருக்க ஆத்திரத்தில் நீ இப்போ என் எதிரில் இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன்னை கழுத்து நெரிச்சு சாவடிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சேது சொல்ல, இல்லை மாமா, நான் போக மாட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏய், உன்கிட்ட பேச நான் தயாராக இல்லை, இங்கேருந்து போன்னு சொன்னேன்ல. ஐயோ மாமா, ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நான் என் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு உங்ககிட்ட போய் சொன்னனே, இப்போ அது நிஜமாயிருச்சு. ஆமாம், நான் கர்ப்பமாக இருக்கேன் மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னதும் அங்கே இருந்த சேதுவுக்கோ கோபம் வந்து, ஏய் என்ன, நான் உன்னை வேண்டான்னு சொல்லி விலகி வச்சிருக்கேன்னு உடனே நீ போய் சொல்லிக்கிட்டு என் வீட்டு உள்ள வரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, உன்னை அவ்வளோதான் கொன்று போட்டுடுவேன். ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போ அப்படின்னு சேது ரொம்ப கோவத்தோட கத்த, உடனே அங்கே இருந்த வசந்தியோ, மாப்பிள்ள தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மைதான். நேத்து அவ உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் தான் மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து இவளை நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சுது இவ கர்ப்பமா இருக்கான்னு. இவ சொல்றது உண்மைதான் மாப்பிள்ள, கொஞ்சமாவது நீங்க நம்புங்க. இங்க பாருங்க, நீங்க பெரியவங்களாச்சேன்னு இப்ப வரைக்கும் நான் உங்களை எதுவும் எதிர்த்து பேசாம இருக்கேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. என்னை மறுபடியும் முட்டாளாக்கி என்னை ஒரே அடியா ரொம்ப கொலகாரனா மாத்திடாதீங்க சொல்லிட்டேன். உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, மாப்பிள்ள அவங்க சொல்றது தான் நீ காது கொடுத்து கேளண்டா. இப்போ தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கிறதா சொல்றா. அப்போ நாம ஏன் தமிழ்ச்செல்வியை ஒரே ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்க கூடாது? என்ன மாமா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இவ பொய் சொல்றா, இதை நம்பிக்கிட்டு நான் டாக்டர் கிட்ட வேற கூட்டிட்டு போனோமா? இவங்க அங்க இருந்து வரும்போதே எதனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரோட கை காலில் விழுந்தாவது நான் கர்ப்பமாயிருக்கேன்னு என் புருஷன்கிட்ட சொல்லுங்கன்னு இவங்க நாடகம் ஆடினாலும் ஆடுவாங்க. இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க நான் தயாரா இல்லை. ஏதாவது முட்டாள் இருந்தா பார்க்க சொல்லுங்க. இல்லை மாமா, உண்மையாலுமே சொல்றேன், என் வயிற்றுல உங்க குழந்தை வளருது, உன் அம்மா வளர்றாங்க. ஏய், என்கிட்ட மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லாதடி, எனக்கு பயங்கர கோவம் வருது. இங்கேருந்து போயிடு அப்படின்னு ரொம்ப கோவத்தோட சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, மாப்பிள்ள தமிழ்ச்செல்வி சொல்கிறத நீ நம்ப மாட்டேன்னு
எனக்குமே புரிஞ்சு போச்சு. நீ நான் சொல்றதுக்கு மரியாதை கொடுத்து ஏன் கூட நீ வா. தமிழ், நீ வாமா, நாம ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவன் கண்ணு முன்னாடியே உன்னை செக் பண்ணி வைப்போம். அப்படி வச்சோன்னா கண்டிப்பா உன் வயிற்றுல குழந்தை இருந்தா டாக்டர் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இவன் நம்புவான்ல. நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கருப்பையும் தமிழ்ச்செல்வியும் அழைச்சிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. தமிழ்ச்செல்விய எங்க டாக்டரும் செக் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி கர்ப்பமா தான் இருக்காங்க, இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த சேதுவுக்குமே, உண்மையாவா டாக்டர்? என்ன சார் உண்மையான்னு கேக்குறீங்க? உங்களோட மனைவி கர்ப்பமா இருக்காங்க, என்னமோ ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கீங்க. இல்ல மேடம், அது வேற ஒரு விஷயம். தமிழ்ச்செல்வி உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு மறுபடியுமே சேது கேட்க, ஐயோ ஆமா சார், வேணும்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்க. இப்போதைக்கு நாங்க இதை தான் காட்ட முடியும். இதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு நீங்க வந்து ஸ்கேன் எடுக்க வேண்டியது வரும். அப்போ குழந்தையோட உருவம் நல்லாவே தெரியும் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் இங்க சேதுவுக்குமே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா சேது? தமிழ்ச்செல்வி சொன்னதை நீ நம்பவே இல்லையே. ஆமா மாமா, நான் சொன்னதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த உங்ககிட்ட தான் முதல் தடவை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். உங்க முகத்துல சந்தோஷமே இல்லாம நீங்க இப்படி என்னை சந்தேகப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல மாமா, உங்க மேல எனக்கு கோபமே இல்லை. ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கு நீங்க கண்டிப்பா என்னை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே வசந்தி இருந்துக்கிட்டு, மாப்பிள்ள, உண்மையாவே மாப்பிள்ள, அவ கர்ப்பமா தான் இருக்கா. அவளை உங்களோட கூட்டிட்டு போயிடுங்களேன். ஆமாப்பா சேது, நீ மாமா கிட்ட கூட்டிட்டு போய் இவ உண்மையாவே கர்ப்பமா இருக்க விஷயத்த நீ சொன்னனா கண்டிப்பா ராஜாங்க மாமா சந்தோஷப்படுவாரு. இப்ப இருக்க நிலைமை வீட்டுல சுத்தமா சரியில்லை. இப்ப மட்டும் நீ தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போய் நீ எல்லார் முன்னாடி நிறுத்தி தமிழ்ச்செல்வி கர்ப்பமான விஷயத்த சொன்னனா எல்லாருமே அங்க சந்தோஷமா ஆயிடுவாங்க. வாப்பா, தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு எங்க கருப்புமே சொல்ல, சேதுவுக்குமே சரிங்கிற மாதிரி, இங்க பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போவேன். எங்க வீட்டில் என் அப்பா என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நடந்துப்பேன். நீ வா, என் கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நேரா வீட்டுக்கும் போறாரு சேது. சேது தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சும் இங்க ராஜாங்கம் ரொம்ப கோவத்தோட, என்ன சேது இது? எதுக்காக இந்த தமிழ்ச்செல்வியை நீ கூட்டிட்டு வந்திருக்க? அப்போ எனக்கு நீ மரியாதை கொடுக்கலையா? உன் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் இருந்தா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்த கோபத்துக்கு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த சாவித்திரியுமே, என்ன சேது இதெல்லாம்? எதுக்காக நீ இவளை கூட்டிட்டு வந்திருக்க? இவளால தான் மாமா செத்து உயிர் பொழைச்சு வந்திருக்காரு. நீ என்னமோ கொஞ்சம் கூட மாமாவுக்கு மரியாதை கொடுக்காம இவளை கூட்டிட்டு வந்திருக்க. ஏய் தமிழ், இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சாவித்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்க ஆளுக்கு அங்க கத்திக்கிட்டு இருக்கும்போது இங்க சேதுவுமே, அப்பா, நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க. தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காப்பா. என்ன சொல்ற சேது? ஆமாப்பா, நானுமே இவ சொல்லும்போது நம்பல. கையோட கருப்பு மாமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணி டாக்டர் என்கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டினாங்க. இவ உண்மையாவே கர்ப்பமாவ தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த அப்பத்தா மோகனானு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. உடனே அங்க இருந்த சித்ரா இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா இது? இவ இப்பதான் இந்த வீட்டை விட்டு போனா திடீர்னு கர்ப்பமா இருக்கிறதா சேது வந்து சொல்றான். இங்க என்னதாம்மா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இவ உண்மையாலுமே கர்ப்பமா ஆயிட்டாலாமா? அப்படி மட்டும் இவ கர்ப்பமா ஆயிட்டானா கண்டிப்பா அவளை நம்ம கையால பிடிக்கவே முடியாதுமா. ஏற்கனவே சேது பண்ண தப்பு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நாமளும் எதுவும் வாயை திறக்க முடியாது அப்படின்னு சித்ரா சொல்ல, ஆமாண்டி, அவன் மட்டும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணலைன்னா கண்டிப்பா என்னோட தமிழ்ச்செல்வியை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன். என்னாலையும் இப்ப பேச முடியாத நிலைமையில இருக்கேன். இன்னொரு பக்கம் இங்க தாமரையுமே சாவித்திரி கிட்ட, அம்மா என்னம்மா இது? இவ கர்ப்பமா இருக்கலா? ஒருவேளை மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலாமா? அதான் சொல்றானேடி, ஸ்கேனை டாக்டரே காட்டிட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நாமளும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? விடு, இப்போ தானே கர்ப்பமா இருக்கா. அந்த குழந்தை எப்படி முழுசா பிறந்து வெளியே வருதுன்னு நானும் பார்த்துடுறேன். என்னைக்கா இருந்தாலும் நீ சேதுக்கு தாண்டி பொண்டாட்டி அப்படின்னு இங்க சாவித்திரிமே சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்க விஷயம் மோகனா அப்பத்தான்னு தெரிய வர மோகனா இருந்துக்கிட்டு, தமிழ், உண்மையாவே வா, எனக்கு நீ சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேது டாக்டரே சொன்னாங்களா? ஆமா, டாக்டரே சொன்னாங்க. என்கிட்ட ஸ்கேனை கூட காட்டினாங்க. என்னங்க, தமிழ்ச்செல்வி எதை சொல்லி நம்ம கிட்ட பொய் சொன்னாலோ இப்ப அவளே கர்ப்பமா இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு தமிழ்ச்செல்விய சேதுவோட சேர்ந்து வாழ சொல்லணுங்க. ஏயா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காயா?
உன் பொண்டாட்டி அவ வயித்துல வளர போறா. இனிமேலாவது தமிழ்ச்செல்வியை நீ ஏத்துக்கையா. அவ மேல நீ எந்த கோபமும் பட வேண்டாயா. சேது தமிழ்ச்செல்வி ஒன்னா சேர்த்து வையா. சரி அப்பத்தா, எல்லாரும் சொல்றீங்க, அதுக்காக நான் தமிழ்ச்செல்விய இந்த வீட்டுக்குள்ள இருக்க அனுமதிக்கிறேன். இனிமேலாவது எந்த ஒரு பொய்யும் சொல்லாம பேரனோ பேத்தியோ நல்லபடியா பெத்தெடுத்து கொடுக்க சொல்லு. எல்லாமே அந்த தமிழ்ச்செல்வியோட வயித்துல வளர்ற குழந்தைக்காக தான் நான் இவ்வளவும் பொறுத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே அங்க இருந்து போக, உடனே அங்க இருந்த சேதுவுமே கேட்டுச்சுல, என் அப்பா சொன்னது, இனிமேலாவது ஒழுங்கா இரு,